சாரி சார், வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு கப் காஃபி கூட கொடுக்கல. ஒரு நிமிஷம். இதை எடுத்துக்கோங்க தம்பி. இதுலதான் சக்கரை அதிகமா போட்டிருக்கேன். தேங்க்ஸ் மேடம். நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். நீதான் முதல்ல பாத்தியா? ஆமாங்க சார். நீ வந்தப்ப கதவு சாத்தி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? திறந்துதான் இருந்தது. நீ வெளியில போகும்போது யாராவது போறத நீ பாத்தியா? இல்லைங்க ஐயா, நான் யாரையும் பார்க்கல. நீ பாக்கும்போது அவங்களுக்கு உயிர் இருந்துச்சா? தெரியலங்க ஐயா. சரி, நீ போ. ஆனா சரிங்க ஐயா. ஸ்டேஷனுக்கு கூப்பிடும் போது என்கொயரிக்கு வரணும். சரியா? சரிங்க ஐயா. போ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கார்த்திக். உங்க மனைவி பேரு? பாவனா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு சார். லவ் மேரேஜா? இல்ல சார், அரேஞ்ச் மேரேஜ். எப்ப பார்த்தாலும் உங்க ஒய்ஃப் கூட நீங்க சண்டை போடுவீங்களா? பக்கத்துல எல்லாரும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் வெளியில பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க சார். உண்மையிலேயே சொல்லணும்னா இவனை மாதிரி பொண்டாட்டி நேசிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது சார். நீங்க யாரு? என் பேரு ராகவ் சார். இவருக்கு என்ன வேணும்? இவன் என் உயிர் நண்பன் சார். ஓஹோ. காலையில எங்க போனீங்க? ஜாக்கிங் போயிருந்தேன் சார். 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து போனீங்களா? ஆமா சார். எஸ் டாக்டர். உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர்? அவங்க சாகல. என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ், யாரோ அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சிருக்காங்க. உடம்புல ஏதோ களிம்பு தடவி வச்சிருக்காங்க. கத்தியில குத்துனது எல்லாமே செட்டப் தான் சார். கத்தியால குத்திருந்து செட்டப்பா? ஆமா, நைட்டிக்குள்ள சோப்பு கட்டிய வச்சு கத்தியில குத்துன மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அவங்கள யாரும் கத்தியால குத்தலையா? இல்ல. அப்போ என் பாவனா உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே? ஒன்னும் இல்ல, ஷீ இஸ் ஃபைன். ஆனா முழுக்க முழுக்க மயக்கத்திலே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம், நான் என்னோட கார் எடுத்து வரேன். சீக்கிரம் ஓகே, வரேன். சீக்கிரம் வாங்க. பாவனா. இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வா. இந்த ரோடு முனையில இருக்கிற பேங்க் தானே மேடம்? ஆமா, சீக்கிரம் வா. ஓகே மேடம். எவ்வளவு செக் மேடம் அது? 2 லட்சம். 2 லட்சம்? என்ன மேடம், அந்த பையனோட ரூம் மட்டும் தான் எனக்கு தெரியும், வீடு கூட தெரியாது. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு செக் கொடுத்து அனுப்புறீங்களே, அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டானா என்ன பண்றது மேடம்? அப்படிலாம் அவன் ஓட மாட்டான். எப்படி அவன் மேல இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? நீங்க வேணா பாருங்க,
அவ எங்கேயும் ஓட மாட்டான். ஏன்னா அவன் இனிமே என்னோட அடிமை மாதிரி இருப்பான். உங்களுக்கு அடிமையா? ஆமா. எனக்கு புரியல மேடம். அவன் பேங்க்ல இருந்து திரும்ப வரதுக்குள்ள உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நாம இப்ப பேச வேண்டிய முக்கியமான டாபிக் பத்தி பேசலாமா? சொல்லுங்க மேடம். இது வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லாத ரகசியம், என் குடும்ப ரகசியம். லாக்கர்ல வச்ச தகவல் மாதிரி மனசுக்குள்ளே இருக்கும் மேடம். நல்லது. திருப்புவனம்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேடம். ரத்னமங்கலகிரின்னு சேலம் பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர் பூராவுமே எங்களோட தான். அந்த காலத்துல சித்தர்களுக்கெல்லாம் மடம் கொடுக்கறதுக்காக ஆளுக்கு 100 ஏக்கரை மகாராஜா கொடுத்திருந்தாரு. அதுல காலங்காலமா எங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்த ஒருத்தர்கிட்ட விவசாயம் பண்றதுக்காக எங்க குடும்பத்து பெரியவங்க அந்த நிலத்தை கொடுத்திருந்தாங்க. போன ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. எங்க தாத்தா காலத்துல நாங்க அந்த இடத்த கேட்க போக அவங்க குடும்பத்து ஆளுங்க எங்களை மோசம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது. என்ன பண்ணிட்டாங்க மேடம்? எங்களோட பெரிய ப்ராப்பர்ட்டிய ஏக்கர் ஏக்கரா அவங்களுக்குள்ளேயே பாகம் பிரிச்சுக்கிட்டு யார் யாருக்கோ கிடைச்ச விலைக்கு வித்துட்டாங்கங்கிற விஷயம் எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சது. எப்ப நடந்தது மேடம்? இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களுக்குன்னு அந்த 100 ஏக்கர்ல கொஞ்சம் கூட விட்டு வைக்கலையா? இல்ல. அந்த காலத்துல அம்பாளுக்கு கோயில் கட்ட காஞ்சிபுரத்துல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவர் மனசுல சித்தர் மடத்துக்காக ஒதுக்குன இடத்த இப்படி வித்துட்டாங்களேன்னு வருத்தம் நிறையவே இருந்தது. விரக்தியில எங்க தாத்தா தற்கொலையே பண்ணிக்கிட்டார். அவர் சாகும்போது எப்படியாவது அந்த இடத்தை கையகப்படுத்தி சித்தர் மடம் ஆரம்பிக்க சொல்லி சத்திய வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. எங்க அப்பாவும் வெறியோட என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அவரும் தோத்துட்டாரு. கடைசியில அவர் சாகும்போது என்கிட்ட சத்திய வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. இப்போ நான் எப்படியாவது அங்க சித்தர் மடம் கட்டியே ஆகணும். எங்க குடும்ப கௌரவத்தையும் அந்த 100 ஏக்கரையும் நான் மீட்டே ஆகணும். இந்த காலத்துல அதுக்கு நிறைய பணம் வேணுமே மேடம். ஆமா. அவ்வளவு பணம் உங்ககிட்ட இல்லையே. இனிமே சம்பாதிக்க போறேன். அதுக்கு குறைஞ்சபட்சம் 600 கோடியாவது வேணுமே மேடம். ஆமா. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.